இப்போ பார்த்தோன்னா வெண்ணிலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து எனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, அவர் ரிங்கெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க நம்ம காவேரி அம்மா பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி பார்த்தோம்னா கூலாக சாப்பாடு போடுமா சாப்பிட்டுருக்கேன், ஏண்டி அங்கே ஒருத்தி உக்காந்துட்டு வாழ்க்கையில் விளாண்டுட்டுருக்கா, நீ என்னமோ இங்கே எப்படி இருக்க, அதெல்லாம் அவர் பார்த்துக்குருவாருன்ற மாதிரி கெத்தா சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து விஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா காவேரிகிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம காவேரி நல்லா சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தைரியமாக என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் தாத்தாட்டின்னு சொல்கிறாரு விஜய். நம்ம காவேரி தைரியமாக தான் இருக்கா, என்ன வேணாலும் நான் பண்ணுன்ற மாதிரி தான் சொல்கிறா, அவள் கரெக்டாக இருக்கா, நான் வந்து காவேரியை விட மாட்டேன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தோன்னா வெண்ணிலா வந்து ஒரு புது பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் பண்ணி பயங்கரமாக இங்கே கோயில் இருக்காங்க. இந்த இடத்துக்கு உடனே விஜய் வரணும், விஜய் வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும், இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு மீடியா முன்னாடி சொல்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் யாரும் சாகக்கூடாது, கண்டிப்பாக விஜய் வருவார் அப்படி சொல்லிட்டு விஜய் அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்கலை, எல்லாத்தையும் விஜய் எடுத்து சொல்கிறாரு நம்ம காவேரி கன்சிவாக இருக்கிறத. இந்த மேரேஜ் ஓடுது 2 வாரமாக ஓடுது, இன்னும் எத்தனை வாரம் ஓடுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.